மார்க்கெட் லென்ஸ் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி லிமிடெட் வழங்குகிறது. இந்த தொடர் எங்களின் ஆழமான ஆய்வு மற்றும் முதலீட்டு நிபுணத்துவத்தின் மூலம் சந்தை சத்தங்களை தாண்டி சந்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. சந்தைகள் பெரும்பாலும் உணர்வு மிக குறைந்த நிலையில் இருக்கும்போதுதான் பொறுமையை அதிகமாக பாராட்டுகின்றன. 2026 நோக்கி பார்க்கும்போது ஏபிஎஸ்ஏ எல்எம்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை அமைதியாக ஒரு குறிப்பிடத்தக்க மீள்விற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ஐடி துறையில் வளர்ச்சி மந்தமாக இருந்தது. இதற்கு உலகளாவிய பொருளாதார அனிச்சயத்தன்மை மற்றும் நிறுவனங்களின் செலவின தாமதமே முக்கிய காரணமாகும். இப்போது லாபத்தை ஒப்பிடுகையில் ஐடி துறையின் சந்தை மதிப்பு எதிர்மறை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது வரலாற்றில் அரிதான நிகழ்வு. இதேபோன்ற மதிப்பேற்று வேறுபாடுகள் 2007 மற்றும் 2016 ஆண்டுகளில் காணப்பட்டன. 2 சந்தர்ப்பங்களிலும் அதன் பிந்தைய வருமானங்கள் திகழும் தகவையாயிருந்தன. 2008 சந்தை அடித்தளத்திற்கு பின் நிஃப்டி ஐடி குறியீடு ஒரு ஆண்டில் 182%, 3 ஆண்டுகளில் 212% மற்றும் 5 ஆண்டுகளில் சுமார் 400% வருமானம் அளித்தது. 2016 அடித்தளத்திற்கு பின் ஒரு ஆண்டில் 20%, 3 ஆண்டுகளில் 61% மற்றும் 5 ஆண்டுகளில் 285% வருமானம் கிடைத்தது. இந்த முறை என்ன வித்தியாசம்? கடந்த 2 ஆண்டுகளில் உலகளாவிய தொழில்நுட்ப செலவின் பெரும் பங்கு ஏஐ உட்கட்டமைப்பிற்கு திருப்பப்பட்டது. இதனால் பாரம்பரிய சேவைகள் வளர்ச்சி தற்காலிகமாக மந்தமானது. ஆனால் தற்போது சேவை செலவுகளில் மீளுருவாக்கத்தின் ஆரம்ப அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலும் 2026 முழுவதும் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கலாம். முக்கியமாக ஐடி மதிப்பீடுகள் தற்போது 10 ஆண்டு சராசரிக்கு அருகிலும் 5 ஆண்டு சராசரிக்கு கீழிலும் உள்ளன. இது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு சமநிலையான அபாய வருமான வாய்ப்பை வழங்குகிறது.